விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக சோலிஸ் யான்மர் 2516 27 HP கேட்டகரி 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த மினி டிராக்டரை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சோலிஸ் யான்மர் டைப் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி இங்கே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோபிச்செட்டிபாளையத்தில் பார்த்திங்கன்னா டீலர்ஷிப்பு ரன் பண்ணுறாங்க. மேலும் இந்த டிராக்டர் மற்றும் இம்ப்ளிமெண்ட் சம்மந்தமான சந்தேகத்திற்கு கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறாங்க. உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இதோட டிசைன் லுக்கு பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஹாலஜன் லைட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஹை பீமு, லோ பீமு, அதாவது டிம் பிரைட்டும்பாங்க, அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மெட்டாலிக் பானட் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கீ போட்டு லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி மேலே தள்ளினீங்கன்னா பானட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பம்பு கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட் டிசைன் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஏர் வந்து கரெக்டாக இன்ஜினுக்கு போய் ரேடியேட்டர் கூலண்ட்டை வந்து கூல் பண்ணுற மாதிரியும் ஏர் ஃபில்டருக்கு வந்து கரெக்டான ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரியும் இதோட பானட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஹாலஜன் லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் டைப் லேம்ப் அந்த டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கரெக்டான ஒரு விசிபிலிட்டி, நைட் டைம் யூசேஜில் கரெக்டான ஒரு விசிபிலிட்டி வந்து ஆப்ரேட்டருக்கு கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் செட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரு, பேட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏர் ஃபில்ட்ரு, மஃப்ளரு அந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் இன்ஜினுக்கு மேல் போர்ஷனில் கொடுத்துட்டாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ட்ரை டைப் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி செக் பண்ண வேண்டிய தேவையில்லை, அந்த டைப் பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா பக்காவான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் தான் பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா தெர்மோஸ்டாட் வால்வுன்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பரேச்சர் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா டிராக்டர்லேயும் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுறக்காக கொடுத்துருப்பாங்க. அதனால் கூலண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். டெம்பரேச்சர் வந்து ஏறாது. டெம்பரேச்சர் ஏர்லினாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கூலண்ட் வந்து ஒரு 500 hours ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 3L சீரீஸ், மிட்சுபிஷியில் 3L சீரீஸில் வரக்கூடிய இன்ஜின் 1318 cc 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின், வாட்டர் கூல்டு டீசல் இன்ஜினை இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பம்பு பார்த்திங்கன்னா இன்லைன் டைப்பு பம்பு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சிலேட்டர் த்ராட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் டைப்பில், மெக்கானிக்கல் டைப்பில் கொடுத்துட்டாங்க. இன்ஜின் அதாவது பம்புக்கு போகக்கூடிய ஃபியூயல் ஃப்ளோ கண்ட்ரோல் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சொலினாய்டு சுவிட்சும்பாங்க, அந்த டைப்பில் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நார்மல் பம்பு தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூஸ் கண்ட்ரோல் கேரியரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சீரீஸில் வரக்கூடிய இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் ஆயில் சர்வீஸ் டைம் வந்து ஒரு 300 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். வெறும் உழவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 180லேருந்து 200க்குள்ளே நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்ஜினோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். எந்த பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகாது, தேய்மானமும் கம்மியாகும். அடுத்து இன்ஜினுக்கு ரைட் சைட் போர்ஷனில் ஆல்டர்னேட்டர், செல்ஃப் மோட்டர், ஹைட்ராலிக் பம்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ்லேருந்து ஆயில் எடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக் பம்பு ஒரே ஒரு பம்பு தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரே பம்பு மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்க்கும் பின்னாடி 3-point ஹிச் ஆப்ரேஷனுக்கும் ஆயில் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் ஃபில்டர் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 50 ஃபஸ்ட்டு 50 ஹவரில் வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி 250 ஹவர் ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி போடணும். அந்த கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபில்டரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை, அதாவது அயன் பார்ட்டிகல்ஸ், இரும்பு பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் ஒட்டியிருக்கும், அதை க்ளீன் பண்ணி போடணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா டவுன் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இது டர்போ இன்ஜின் கிடையாது, நான் டர்போ, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்னு சொல்லுவாங்க. அந்த டைப் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோலையும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. நம்ம டிராக்டரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கீரும், பிடிஓ, மெயின் கீரு, அதே மாதிரி ரேஞ்ச் கீரு எல்லாமே நியூட்ரல் இருக்கணும். முக்கியமாக பார்க்கிங் பிரேக் வந்து எங்கேஜ் ஆகிருக்கணும். அந்த ஒரு கண்டிஷனில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ஒரு சேஃப்டியான ஸ்டார்டிங்.
இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. 3 சிலிண்டர் இன்ஜின் தான். இதில் இந்த சீரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினில் வரக்கூடிய ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பம்புக்கு போகக்கூடிய ஃபியூயல் ஃப்ளோ கண்ட்ரோலை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. ஆன் ஆஃப் அந்த மாதிரி அது சொலினாய்டு சுவிட்சும்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. சாவி ஆஃப் பண்ணாவே இன்ஜின் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் இது எலக்ட்ரானிக் பம்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நார்மல் மெக்கானிக் பம்ப் தான் இதுலேயும் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில், டயர் சைஸு, ஸ்டேரிங் டெக்னாலஜி, ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹூக்கு கொடுத்துட்றாங்க. வண்டி எங்கேயாச்சும் லாக் ஆகிடுச்சுன்னா இழுக்கிறக்கும், இல்லை வேறு வண்டி கட்டி ரிவர்ஸில் இழுக்கிறக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிராக்டர் லிமிடெட் அவங்களோட வெயிட் கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 30 கிலோ ஃப்ரண்ட் வெயிட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் பார்த்தீங்கன்னா பெவல் கீர் டிரைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 அடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டரோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்ணில் கொடுத்துருக்குதுங்க. எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்குதுங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டிங் பம்புன்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஆக்டிங் பம்பாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபுல்லாக எஃபெக்டிவாக திரும்பும். இதில் பம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் டர்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நட்டும் கொடுத்துக்கிறாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆன் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்கல்டிவேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா டர்னிங் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பம்பு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி, இது கம்பெனிலேருந்து வரும்போதே பம்பு ஸ்டேரிங் பம்பு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. ரோட் ரன்னிங்கே வேறு விதமான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, லோட்ரு அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டர்னிங் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆக்சியல் போர்ஷனில் வந்து நட்டு கொடுத்துக்கிறாங்க. அந்த நட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரோட கிரவுண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸில் லோயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் அந்த கிரவுண்ட் போர்ஷன் தான் லோயர் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எந்த விதமான அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறப்போமே அடியில், அதாவது டிராக்டருக்கு கீழே இருக்க போகக்கூடிய போர்ஷன் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு இந்த டிராக்டரில் பாட்டம் போர்ஷன் பில்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஃப்ரண்ட் டயரை பற்றி பார்க்கலாங்க. இதில் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃபோட டயர் கொடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க டயர் வந்து பிராண்டிங்கை பொறுத்து தேய்மானம் இருக்கும் அப்படின்னு. டயர் வந்து தேய்மானம் எதை பொறுத்து இருக்குன்னா ப்ளே ரேட் ஆப்ஷனை பொறுத்து தான் இருக்கும். இதில் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x12, 6 இன்ச்சஸ் அகலமும் 12 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா அந்த குபோட்டாவில் யூஸ் பண்ணக்கூடிய டயர் 180/85 D12 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 7x12, 7 இன்ச்சஸ் அகலம் இருக்கும். அந்த டயருமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் போடலாம். அதுக்கான டிஸ்க் அரேஞ்ச்மெண்ட் தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம். இந்த டிராக்டரில் பிளாட்ஃபார்மு, கிளஸ்டர், கீர் அரேஞ்ச்மெண்ட்டு, கிளச்சு, பிரேக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்குறாங்க. சீட்டு, ஆப்ரேட்டர் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு, கீர் அரேஞ்ச்மெண்ட்டு, பிரேக்கை பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான், அதாவது டிசைன்டு பை ஜப்பான்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டர் விசிபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மு, ஃபியூயலு, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வால்வ், அதாவது கூலண்ட்டோட டெம்பரேச்சர் தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு, லெஃப்ட்டு, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க, அதாவது ஸ்டேரிங் போர்ஷன் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 28 லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. அது போக இன்ஸ்ட்ருமெண்ட் பிளானரில் பார்த்தீங்கன்னா சில லைட் கண்ட்ரோல்ஸு, ஆர்பிஎம், அதாவது எக்ஸலேட்டர், த்ராட்டில் கண்ட்ரோலு, அதை கண்ட்ரோல் லிவரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நேர், அதாவது ஸ்டேரிங் காலமுக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. லைட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லோ பீம், ஹை பீம் கொடுத்துருக்குறாங்க. டிம் ரைட்னு சொல்லுவாங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே இண்டிகேட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாவி போடுற பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச், அதாவது செராமெட்டாலிக், ஃபுல்லி செராமெட்டாலிக், லீஃப் டைப் இல்லைங்க, செராமெட்டாலிக், அதாவது ஃபுல்லாக பிளேட் டைப் கொடுத்துருக்குறாங்க. இது ஆர்கானிக் கிளச் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் கிளச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் பொசிஷனில், டிராக்டர் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்ப கிளச்சை வந்து லாக் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் பிரேக் லிவரும் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அரேஞ்ச்மெண்ட் கிட்டையே கொடுத்துட்டாங்க. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி அந்த லிவரை கீழே புஷ் பண்ணிங்கன்னா பிரேக் வந்து லாக் ஆகிக்கும். அதுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் பெடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய லோ மீடியம் ரேஞ்ச் வந்து சீட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 1 2 3 4 சைடில் கொடுத்துட்டாங்க. 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் ஆப்ஷனும் இதில் ஆப்ஷனபிளாக இருக்குது. இதில் பிடிஓ பார்த்தீங்கன்னா 540 எக்கனாமி 2 ஸ்பீடு கொடுத்துட்றாங்க.
அது போக 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே கொடுத்துட்டாங்க. ஃபார்வேர்டு தள்ளனா 4 வீல் டிரைவ் ஆன், பேக்வேர்டு தள்ளனா 4 வீல் டிரைவ் ஆஃப், அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் சென்சிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் 3 ஹிச்சில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் டிராஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷன் டிராஃப்ட் கண்ட்ரோலை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு இந்த வீடியோவோட 3 ஹிட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாங்க. இதில் டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாவி போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டூல் பாக்ஸ் நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டருக்கு சைடில் இது கீ போட்டு லாக் பண்ணுற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டிராக்டரில் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் சைடு அதாவது மேனுஃபேக்சரர் சைடு வந்து ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்காரில் ஹேண்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா மீட்டா இந்தியாவோட ஹைட்ராலிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹைட்ராலிக் அதாவது லிஃப்டிங் கெப்பாசிட்டி பின்னாடி 3 ஹிட்ஸில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 600 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. இது கேட்டகரி 1 டைப் ஹைட்ராலிக் ஹிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லாக்கும் டிப்பிங் லாக்கும் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹைட்ராலிக் செட்டப் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறாங்க. எப்படி ஆப்ரேட் பண்ணும், எப்படி அதாவது சென்சிங் வந்து எப்படி வேலை செய்யும், அதில் என்ன ஆல்ட்ரு பண்ணலாங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல்கி ரிடக்ஷன் பேக் ஆக்சில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 4 விதமான அகலத்தை அதாவது அகலத்தை வந்து மாற்றுறக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தாமரை பிளேட்டை திருப்பி போட்டோ இல்லை அந்த போர்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய 4 நட்டை ரிமூவ் பண்ணி உள்ளே வெளியே போட்டால் 4 விதமான அகலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய டயர் பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20, 8.3 இன்ச்சஸ் அகலமும் 20 இன்ச்சஸ் உயரம் இருக்கக்கூடிய டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 6 ப்ளே ரேட் இருக்கக்கூடிய எம்ஆர்எஃப் டயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்ரி டயரில் பார்த்தீங்கன்னா 16 ப்ளே ரேட் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி டயரோட ப்ளே ரேட்டை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த டிராக்டரோட பிளேட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்கார்டில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிடிஏ பவர் 22 HP கொடுத்துருக்காங்க. எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 327 கிராம் பர் கிலோவாட் ஹவர் அந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. கிராம் பர் ஹெச்பி ஹவரும் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஹிட்ஸ் ஃபுல் கிட்டு பார்த்தீங்கன்னா மீட்டா ஹைட்ராலிக் கிட்டு இருந்து வாங்குறாங்க. பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்எம்வி போர்டும் கொடுத்துட்டாங்க. ரியர் லைட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் இண்டிகேட்டர் லைட்டு பிரேக் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துட்டாங்க. இது பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 600 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. இதில் டாப்லிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 ஹோல்ஸ் வேணுன்னா அதுவும் செட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் டிப்பிங்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஹோஸே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ட்ரெய்லர் யூசேஜுக்கு வந்து அதை மாட்டி யூஸ் பண்ணலாம். இதில் லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கொடுத்துருக்குறாங்க. டபுள் சைடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை போட்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட். டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்டை டெப்த்து செட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட்டை லெவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயம் தேவைப்படுங்க. அடுத்து டாப்லிங் போர்ஷனில் சிங்கிள் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சென்சிங் பாயிண்ட்டு அது சென்சிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. டாப்லிங்கில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. டாப்லிங் போர்ஷனை டபுள் சைடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொட்டாவேட்டர் யூசேஜில் அந்த த்ரெட்டு வந்து பிடுங்கிட்டு வராமல் இருக்கும். இதில் பிடிஓ பார்த்தீங்கன்னா வித் கவரோட கொடுத்துட்டாங்க. பிடிஓ பார்த்தீங்கன்னா 6 ப்ளைன் சாஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி அது பிடிஓ ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறேங்க. 540 RPM உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடு கிடைக்கணுன்னா 2400 to 2500. ஏன்னா இது ஹை ஸ்பீடு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இன்ஜின். மிட்சுபிஷி கார்பரேட் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட மேக் தான் மிட்சுபிஷியும். இதில் 540 RPM வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடு அவுட்புட் கிடைக்கணுன்னா நீங்கள் 2400 to 500 அந்த சம்திங் இன்ஜின் RPM வைக்கணும். அதே 540 எக்கானமி 750 RPM பிடி அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் ஒரு 2000 RPM வச்சாவே போதும். 540 RPM பார்த்தீங்கன்னா அக்ரி யூஸ்க்கும், 750 RPM பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸுக்கும் யூஸ் ஆகும். 540 RPM போட்டு நீங்கள் ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறப்போ சிலர் பார்த்தீங்கன்னா 15 RPM அதாவது 1500 RPMத்திலே வண்டியை ரன் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல்லாக லோடு எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய கீர்ஸு கிளச்சுக்கு இன்ஜினுக்கு ஃபுல் லோடு வரும். அதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். ரேட்டட் RPM 540 வந்து 2500 கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு 2000 RPM ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவான மைலேஜ் கிடைக்கும். எந்த விதமான பார்ட்ஸுக்கும் லோடு இருக்காது. அடுத்து சென்சிங் மீட்டா இண்டியா சென்சிங் கொடுத்துருக்குறேன்னு சொன்னாங்க. அந்த சென்சிங் வந்து என்ன பொசிஷனில் செட் பண்ணால் ஒர்க் ஆகுன்னு காமிக்கிறேங்க. டிராஃப்ட் லீவரை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. 6 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த டிராஃப்ட் லீவரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு 5வது பாயிண்ட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆஃப் கண்டிஷன், அதாவது பாதி அளவுக்கு நீங்கள் மேலே இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டாப் லிங்கை வந்து மேலே ஹோல்டரில் இருந்துச்சுன்னா அதை கீழே எடுத்து விட்ருங்க. கீழே எடுத்து விட்டுட்டு டாப் லிங்கை வந்து கையில் கீழே அந்த டிராஃப்ட் லீவர் பாதி பொசிஷனில் இருக்கிறப்போ கையில் அமுத்தி பாருங்கள்.
அமுத்துறப்போ அதாவது 3 பாயிண்ட் ஹிட்ச் வந்து மேலே வந்துச்சுன்னா அதுதான் சென்சிங். அந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் கல்டிவேட்டரோ இல்லை வேறு ஏதாச்சும் ரிச்சரோ அந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சென்சிங் வந்து பக்காவாக இருக்கும். அந்த பொசிஷனில் தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் சென்சிங் ஒர்க் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் லிவரை ஃபுல்லாக கீழே தள்ளி விட்டிங்கன்னா சென்சிங் ஒர்க் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சென்சிங், அதாவது ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோலோட பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த ஹைட்ராலிக் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீட்டா இந்தியா ஹைட்ராலிக் வந்து ஏன் மோஸ்ட்லி எல்லா டிராக்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3 பாயிண்ட் ஹிட்சில் ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 சைடும் கொடுத்துட்டாங்க. ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரவுண்ட் பாரில் த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு லாக் பண்ணுறதுக்கு நட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன். ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் 3 பாயிண்ட் ஹிட்ச் அதை லோயர் லிங்க் ஒட்டி வர மாதிரி இருக்கும். இது பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் டெய்லர் ஹூக் பெட்டும் கொடுத்துட்டாங்க. அது உள்ளே வெளியே இழுத்து லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோடு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டெய்லரோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெளியவோ உள்ளேயோ இழுத்து லாக் பண்ணிக்கலாம். மேலும் இந்த டிராக்டரோட அனைத்து விதமான பர்ஃபார்மன்ஸ், ரொட்டாவேட்ரு, கல்டிவேட்ரு, ரிட்ஜரு, சேத்தோலா பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. மேலும் இந்த டிராக்டர் மற்றும் இம்ப்ளிமெண்ட் சம்மந்தமான சந்தேகத்திற்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீள அகலம் வந்து அளந்து காமிச்சிருக்குதுங்க. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஹிட்ச் அதாவது ஃப்ரண்ட் டயர் டு 3 பாயிண்ட் ஹிட்ச் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.5 அடி வருது. அகலம் பார்த்தீங்கன்னா 3.4 அடி வருது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 அடி அதாவது 1 ஃபீட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொட்டாவேட்டர் மாற்றி நம்ம இன்டர் கல்டிவேஷன் அப்ளிகேஷனில் வந்து எவ்வளோ லென்த் வந்து வருதுங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 102 இன்ச் அகலம். முன்னாடி இந்தளவு வாங்க அப்படி. அதை அந்த இடத்து மார்க் டேப்